வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஜாக்லின் வந்து விஜய் விஷால் கிட்ட, "உன்னோட லவ்ல நீ மேடா ஒரு விஷயம் பண்ணியிருப்பல்ல, அத பத்தி சொல்லு" அப்டின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் விஷால் வந்து ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்டின்னா, டைனிங் ஏரியால வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஜாக்லின், விஜய் விஷால், தீபக், பவித்ரா, மஞ்சரி, முத்துக்குமரன், ரயான், சௌந்தர்யா மோஸ்ட்லி எல்லாருமே இவங்க உட்காந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் கதைய வந்து கேட்குறாங்க. லைக் விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சொல்றாரு, "செகண்டா நான் லவ் பண்ண ஒரு பொண்ணு என்னோட எக்ஸு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணாங்க. நானும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 2 நாள் கழிச்சு அத அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஈசிஆர்ல மீட் பண்ணலாம் அப்டின்ற மாரி பிளான் பண்ணோம். ஸோ கார்ல நான் அங்க போனேன். அதுக்கப்புறம் அங்கருந்து பார்த்தீங்க அப்டின்னா, கார்ல நான் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு, அவங்கள அப்டியே கூட்டு போனேன் உடனே. எங்கன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஈசிஆர்லேருந்து எங்க வீட்டுக்கு டைரக்ட்டா நான் கூட்டிட்டு போயிட்டேன் அப்டின்ற மாரி சொல்ட்டாரு. கூட்டிட்டு போயிட்டு எங்க அப்பா, அம்மா இருந்தாங்க வீட்ல. எங்க அம்மா வந்து, "வாம்மா, உட்காரும்மா, நல்லா இருக்கியாம்மான்னு?" பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நான் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ கூட்டு போவேன். எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க அப்டின்ற பட்சத்தில, என்னோட ஃப்ரெண்டுன்னு நெனச்சுட்டு அவங்க வந்து, "வாம்மா, உட்காரும்மா, நல்லா இருக்கியாம்மா?" அப்டின்ற மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்தாரு. நான் வந்து எங்க அப்பா, அம்மா கிட்ட வந்து, இவ தான் வந்து நான் லவ் பண்ற பொண்ணு. ஸோ இவளுக்கு என்ன புடிச்சிருக்கு. எனக்கும் அவள புடிச்சிருக்கு. இவள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்டின்ற மாரி சொன்ன உடனே, அவங்க அப்பா வராரு உள்ள. அவங்க அப்பா வந்து, "இவன் ஆல்ரெடி ஸ்கூல்லயே 1008 லவ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் வேற. ஸோ அதெல்லாம் உனக்கு தெரியுமாம்மா? இதெல்லாம் தெரிஞ்சு தான் இவனுக்கு ஓகே சொல்றியா?" அப்டின்ற மாரி உங்க அப்பா வந்து ஃபன்னா கேட்டிருக்காரு. ஃபன்னான்னா ரியலா தான் வந்து விஜய் விஷால பத்தி அப்படியே வந்து கேட்டிருக்காரு ஓப்பனா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு எல்லாம் தெரியும். எனக்கு இருந்தாலும் இவர தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாரி அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அப்பா ஓகே நீயாச்சு, அவனாச்சு அப்படின்ற மாரி ஓகே சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ நிஜமாவே வந்து பிடிச்சிருக்கா அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஆமா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்து நான் மேடா என்னோட விஷயத்தில பண்ணேன். என்னோட லவ் மேட்டர்ல அப்படின்ற மாரி விஜய் விஷால் வந்து சொல்லுவாரு. ஸோ இதில என்ன மேட்ன்னு கேட்டீங்க அப்படின்னா, லைக் யூசுவலா வந்து லவ் பண்ணோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ள சொல்றதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூச்சப்படுவாங்க. பட் இவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மேடா இந்த விஷயம் வந்து பண்ணாரு. வீட்டுக்கு கூட்டு போயி அவங்க அப்பா, அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்து, "நீ என்னடா நீ வந்து நேரா உங்க வீட்டுக்கு தானே கூட்டு போன. அங்க என் தலைவன் சத்யா டைரக்ட்டா பொண்ணு வீட்டுக்கே கூட்டு போய், அதுவும் பொண்ணுகிட்ட லவ் சொல்லாமலே அவங்க அப்பா, அம்மா கிட்ட வந்து நான் இவள தான் கட்டிக்க போறேன் அப்படின்ற மாரி சொன்ன ஆளுயா எங்க சத்யா" அப்படின்ற மாரி ஃபன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில நடந்த லைக் கியூட்டான அண்ட் தென் சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு தீபக்லாம். ஸோ அது அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? விஜய் விஷால் பண்ண அந்த மேடான விஷயம் உங்களுக்கு எப்படி படுது? அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.